இந்த பேக்டு பாஸ்தா நான் ஸ்டோரியில் போட்டப்போ ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் ரெசிபி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு டேஸ்டியான ஹோம் ஸ்டைல் சிக்கன் பேக்டு பாஸ்தா செய்யலாமா. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்தா சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. பாஸ்தா நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை வடிச்சிடலாம். பாஸ்தா வாட்டர் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா கார்லிக் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் சிக்கனும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர், பெப்ரிக்கா பவுடர், இட்டாலியன் ஹர்ப்ஸ், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மைதா ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்போ நல்லா இருக்காது. இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் கூட அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோடவே நான் குக்கிங் க்ரீமும் சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிற இதே எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். எல்லாமே நான் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்தா வாட்டரும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க. லைட்டாக இது வந்து சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம பாயில் பண்ண வச்சிருக்க பாஸ்தாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா குக் ஆகட்டும். பேக் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க இதுலேயே நீங்கள் சீஸ் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா ரெடி ஆயிரும். நான் வந்து இப்போ பேக் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேக்கிங் டிஷ்ஷில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து பாஸ்தா சேர்த்துட்டு இதுக்கு மேலே நான் சீஸ் வந்து சேர்த்துக்கேன். மொசரல்லா சீஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ திரும்ப இதுக்கு மேலே ஒரு லேயர் பாஸ்தா சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு லேயர் சீஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். எவ்வளோ சீஸாக வேணுமோ அவ்வளோ சீஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து இது பேக் பண்ணி எடுக்க போகிறேன். மேலே நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது பேக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்மளோட தேசம் வெப்சைட்ல தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபரா 10 பேக்கெட்ஸ் ஆஃப் மசாலா ஜஸ்ட் 999 வந்து கொடுத்துட்டு இருக்கோம். தீபாவளி ஃபீஸ்ட்கான எல்லா மசாலுமே இந்த காம்போ பேக்ல இருக்கு. இந்த ஆஃபர் லிமிடெட் டைம்க்கு மட்டும் தான். ஸோ இப்போவே எல்லாரும் போய் கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் பேக்டு பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்ல சீஸியாக இருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இனி பாஸ்தா வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே நம்ம கிட்ஸ்க்காக நல்ல டேஸ்டியான பாஸ்தா பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.